பாவி தர்பூசணி சாப்பிடுறியா? முடியாதா போட்டியா இல்லையா? மறந்துட்டேன். கல்யாணமா பார்த்தா மரியாதை பாலிப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மாளிகை கஷ்டப்பட்டியா? என்னடா கஷ்டப்பட்டா? மாளிகை பட்டில கஷ்டப்பட்டியா? மாலை வாங்க 500 ரூபாய் கொடுத்துருந்தேன். 500 ரூபாய் கேஜி பாச்சு பாடாத. கேஜி போனா இன்னொரு 500 ரூபாய் வாங்கி போறது. நீ சொல்றதானே? நீ கேக்குறதானே? மாலை எங்க அழுந்த? என்னது ஆச்சாத? மாலை கிடைக்கல. வர வழியில ஒரு போனவன பத்திருந்து போனது மாலை மாலை. ஐயோ உனக்கு மேல போடுற மாலை கல்யாணத்துக்கு கல்யாணம் முடி செத்து போறவன் வந்து வாங்கி போடுவான். பாய் முன்னாடி சீக்கிரம் மணமகள் அனுப்பு. சண்டை முடிச்சு இப்ப பூத்தாடி திருமணம் பார்த்ததே இல்லையா? தாய் மாமத்தோடு அப்படியா? திருமணத்தை நீ முடித்து வைக்கிறாயா? இருந்தாலும் சந்தோஷம். அனைவரும் இருந்து திருமணத்தை முடிக்கலாம். பொண்ணா பார்க்க தெரியல உனக்கு? மரகத மாலை நீதானா? நான் தான் மாலை. கையெடுத்து கும்பிடு. ஏழை கொண்டட வாடா அவன் கட்டுறாங்கன்னா
என்னடா இரு மனமும் ஒரு மனமாக சேர்ந்து திருமணம் நடக்கும் பொழுது மனதார வாழ்த்துக்கள் என்று மாறுபோடு. எப்படி இப்படியா? எனக்கு தெரியாதுடா. அம்மா தாயி, அம்மா தாயி, நான் வாழ்வனும் 3 நாள் ஆட்டத்துக்கு அவ குணங்கள் எல்லாம் இறந்து சிறப்போடு வாழ் கப்புக்குள்ள உட்காராத. அந்த காமாட்சி அம்மா வேற காமிச்சு எப்படிடா அமரணும்? கிழக்கு பார்த்து அமரணுமா, இல்ல மேற்கு பார்த்து அமரணுமா, இல்ல வடக்கு பார்த்து அமரணுமா? முதல் ராஜ்யம் மட்டும் அதை மட்டும் அது ரகசியடா. ஆமா, எப்படி பார்த்து கையெடுத்து கும்பிடு. அவன் இந்த நிலைமையில என்ன எப்படி தெரியலாம். பையன் பொண்ணை வர உட்கார வச்சுட்டோம். மாப்பிள்ள வரலாம், நான் தாய் கட்டிடுவேன். ஏன்னா சாப்பாடு வேஸ்டா மாப்பிள்ள வாரா மாப்பிள்ள பத்து அப்பா வாரா சாராய வச்சு ஐயா பாம்பு பாம்பு பையன் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு முகத்தை எல்லாம் சரி. முகத்தண்ணா இருக்குது. நச்சு போற மயில் இல்ல, நரசிம்மா அர்ஜுன்பா. பறிக்கப்பாடாரு ஜலம் முறிஞ்சு கால் மேல வீழ்ந்து கால் வலிச்சு போய் அவர் நகரி புத்திர எடுத்து போய் சேர்த்தாங்கடா. சேர்க்கிற வகையிலே செத்து போயிட்டாரு. ஐயர் செத்துட்டாரா பாய்ங்க சிரிக்கடா. ஐயர் ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா அந்த அகர வர போ சொல்ல சும்மா கேட்டுதான் செத்துட்டா சிரிச்சுங்க. 25 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன். எந்த கூட பரவாயில்ல சச்சிரும். என்ன கேக்கியா இந்த ஊடு கட்டிக்கிறீ குப்பை இப்ப ஐயர் கல்யாணத்துக்கு திருமணம் என்பது 1000 காலத்து மயில். தங்கி சிப்பாவது திருமணம் ஐயர் இல்லாத திருமணம் நடக்க முடியாது. ஐயா தப்பா எடுக்கலன்னா ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்கிற? ஆமா. எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாரு. எதனா ஒரு மந்திரம் புரியுதா? புரியல. பொய்ய வச்சுட்டு சூத்த கொண்டு சோத்த கொண்டு வரல. அது மாதிரி கம்மனு இருக்கட்டா ஐயா.
எங்க அப்பா செத்த பிறகு அப்பா இருந்த பிறகு எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாங்க. எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சிருந்தாரு. அம்மா ஐயர் வச்சிருக்காரா?